மகர ராசிக்கான காலபைரவர் மெசேஜ். தலைகீழா நிக்க போறீங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இதுதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாத குணம் உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்ல ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும் போது நீங்க நினைச்ச காரியம் சீக்கிரம் உங்களை வந்து சேராது. சரி, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரணாகதி, சரண்டர் யோர் செல்ஃப் இருக்கட்டுமே. அதை மீறி நீங்க ஏன் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக தலைகீழா நின்று போராடுறீங்க? அது உங்களுக்கு நடக்காது, நீங்க கேட்கறது தவறான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது நீங்க ஏன் தலைகீழா நின்று அதற்காக கேட்கணும்? சரண்டர், சரணாகதி நீங்க உங்களை நிச்சயமா இந்த மாதம் நீங்க செய்யும் போது உங்களை விட்டு இந்த சில குணங்கள், அதாவது விட்டு கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா வேகமா வந்து உங்களுக்கு வெற்றி உங்களை வந்து சேரும். இதுவே இல்ல, நான் வந்து என்னோட ஈகோ அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, நான் என்னோட பிடிவாத குணத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல உங்களுக்கு நிறைய தடை இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. ஒரு சைடு இந்த மாதிரி இருந்தாலும் நிறைய பேர் ஏற்கனவே உங்களுக்குள்ள இருந்த அந்த சில கெட்ட விஷயங்கள், அதாவது உங்களுக்கு ஹேபிட்ஸ் எல்லாம் கூட நிறைய விட்டுருக்கீங்க. அதாவது ஸ்மோக்கிங்கா இருக்கலாம், ட்ரிங்கிங்கா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து விட்டுருக்கீங்க. ஏன்னா அடிக்டடா இருந்துக்கீங்க, ரொம்பவே வந்துட்டு அதுல ரொம்ப இன்வால்வ்டா இருந்த நிறைய பேர் ஏற்கனவே வந்துட்டு சரி இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து இந்த மாதத்துல இருந்து விட போறேன் அப்படின்னு நாமும் யோசிக்க போறீங்க. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்னோட பார்ட்னர், அதாவது உங்களோட ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், நான் ஏதோ வந்துட்டு ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்கேன் போல இருக்கு, அதனாலதான் அவங்க என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ரியலைசேஷன்லாம் கூட இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வரும். உங்க டியூனுக்கு அடுத்தவர்கள் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, நிச்சயமா அது நடக்காது. சரி, அடுத்தவர்கள் டியூனுக்காக நான் டான்ஸ் ஆடணுமா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, ஒரு பேலன்ஸ்டான ஆக்ட் எடுங்க. உங்களுக்கு தெரியும் நிச்சயமா இது நான் செஞ்சேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கொடுக்குது அப்படின்னு உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டெசிஷனை மட்டும் நீங்க எடுக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல சரண்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதா கிளைம் பண்ணுங்க.